உங்களை ஒரு அடியாளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக காரங்க. அதை மறந்துடாதீங்க. அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. இந்த சட்டசபையில் பெருமையா பேசிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட சாதனையை நானே முறியடிச்சுக்குவேன். என்னப்பா சாதனை பண்ண? அநேகமா அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி வந்துருந்துச்சு நினைக்கிறேன். அப்படியே தூங்கிட்டே நடந்துட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு பேப்பருக்கு எடுத்து அப்படி படிச்சுட்டு போயிடுறது. அதுல பாதி நம்ம தலைவரை திட்டிக்கிட்டே இருக்கிறது. ஆனா அதுல பேர் சொல்ல மாட்டாராம். அதுல வேற ஒரு பெரிய விஷயம். ஏன்பா இவ்வளவு பயம் கேக்குறேன். உங்ககிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, சொந்த புள்ள வேற இருக்கிறாரு, அடுத்த 50 வருஷம் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாருன்னு. என்ன சாதனை தெரியுமா? பையனை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்பா எனக்கு வயசாயிருச்சு, அதனால உன்னை உருவாக்கிட்டேன் அப்படி அப்படின்னு அப்பப்ப பிஜேபி திட்டிக்கிட்டே இரு, உன்னை அடுத்த பெரியார்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வந்துடும். அப்புறம் அம்பேத்கர் வாழ்வு சும்மா மேடையில சொல்ல, இன்னொரு கூட்டம் வந்தா அடுத்த புரட்சியாளர்னு சொல்றதுக்கு. இதுவாடா தமிழ்நாடு? இதுங்கெல்லாம் தலைவருங்க 40 வருஷமா உட்கார்ந்து மேடையில பேசிட்டு இருக்கீங்க. எங்கு கொள்கை ரீதியாக நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோமோ நாங்கள் அங்கு எதிர்ப்போம். நீட்டு பிரச்சனை, ஜிஎஸ்டி பிரச்சனை, ஹிந்தி மொழி திணிப்பு, எந்த இருந்தாலும் முதல் குரல் எங்க கிட்ட வரும். ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை? 2026 எதற்கான பிரச்சனை? உங்களுடைய நிர்வாக சீர்கேடு. ஒட்டுமொத்தமா ஊழல் மட்டுமே செஞ்சுட்டு இருக்க கூடாது. நம்ம பார்த்து கொள்கை இருக்கான்னு கேட்பாங்க. நான் பெரிய பெரிய தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அண்ணன் திருமானன், மார்க்சிஸ்ட் தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள், அவங்க நம்ம திட்டக்கூடாது. ஏன்னா அவங்க அடிப்படையில் உண்மையான நல்லவங்க. சேர்க்க தப்பு, அவ்வளவுதான்.